ஹலோ எவ்ரிவான், என்னுடைய அன்பு செல்வங்களே, புத்திசாலி நண்பர்களே, உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் இந்த கல்வி பயணத்தில் என்னுடன் இணைந்திருப்பதற்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகிற்கு தேவைப்படும் மிக முக்கியமான எதிர்கால தூண்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பாடம் சாதாரணமாக யாருக்கும் தெரியாத ஆனால் மிகவும் ஆச்சரியமான சில உண்மைகளை பற்றியது. குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா, விண்வெளியில் ஸ்பேஸ் சத்தம் என்பதே இருக்காது. நீங்கள் ஒரு பெரிய ராக்கெட்டை வெடித்தாலும் அதன் சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது. ஏனென்றால் சத்தம் செல்வதற்கு அங்கே காற்று இல்லை. விண்வெளி ஒரு மிகப்பெரிய அமைதியான இடம். சுண்டெலிகள், மைஸ் சந்தோஷமாக இருக்கும்போது அவை சிரிக்கும். ஆனால் அந்த சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்காது. அவை ஒரு சிறப்பு ஒலியை எழுப்பும். அதை சிரிப்பு என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மிக உயரமான எகிப்து பிரமிடுகளை கட்டும்போது அப்போது மாட்டு வண்டியில் சக்கரமே வீல் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதர்கள் தங்கள் கைகளாலும் விலங்குகளின் உதவியாலும் மட்டுமே அந்த கல்லை தூக்கி கட்டியிருக்கிறார்கள். நம்முடைய செல்ல பூனைகள் இருக்கே, அவை ஒரு நாளைக்கு 70 விழுக்காடு நேரத்தை தூங்கியே கழித்து விடுமாம். நீங்கள் 10 மணி நேரம் பார்த்தால் அதில் 7 மணி நேரம் அது தூங்கிக் கொண்டேதான் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய கடல் சிப்பியை சீஷல் காதில் வைத்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும், இல்லையா? அது கடலின் சத்தம் இல்லை, அது உங்கள் காதுக்குள் ஓடும் இரத்தத்தின் பிளட் சத்தம்தான். என் செல்ல குட்டிகளே, நாம் படிக்கும் கல்வி சம்பந்தமான பாடங்கள் ஆழமான உரையாடல்கள், கணவன் மனைவி, தாய் தந்தை உறவு முறைகள், தர்மத்தின் சிறப்பு, உலக நடப்புகளில் உள்ள நல்லது கெட்டது என அனைத்து தலைப்புகளிலும் இப்படிப்பட்ட தெரியாத உண்மைகள் நிறைய ஒளிந்திருக்கின்றன. அவற்றைத்தான் நம்முடைய சேனலில் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தப் போகிறோம். என்னுடைய அன்பு சொந்தங்களே, இந்த ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து காண இப்போதே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் ஒரு பெரிய லைக் கொடுத்து விடுங்கள். உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்னென்ன தெரியாத விஷயங்கள் வேண்டும் என்று கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் எழுதித்தர நான் தயாராக இருக்கிறேன்.